பல வழக்குகள், தெரிந்த விஷயங்கள், தெரியாத விஷயங்கள்னு இருக்குது. கூட இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பல நூறு உண்மைகள் தெரியலாம். சரிங்களா? இப்போ அந்த அம்மா கூட வந்து ஒருத்தங்க இருக்காங்க, சத்யபாமா. அந்த அந்த அம்மா இப்போ ரீசெண்டாக அவங்க அந்த இவரோட டிவிக்கில் வந்து சேர்ந்தப்போ அப்போது ஒரு ஆடியோ ஒன்று வெளியே வந்துச்சு. அந்த அம்மா தன்னோட கணவரோட பேசும்போது, அப்போ அந்த கணவர் என்ன புலம்புவார்னா, என்னை இவ்வளோ கடனோட நீ விட்டுட்டு போறியே, இது நியாயமா, அந்த ஆளுக்காக என்ன விட்டுட்டு போறியே அப்படின்லாம் பேசுவார். ஏன்னா இன்னைய இணைய உலகத்தில் இங்கே ரகசியங்கள்னு எதுவுமே இருக்காது. ரகசியம் இருக்கவும் முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஃபோனை நமக்கே தெரியாமல் ஏதோ ஒரு ஆப்பை வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்ம நினைக்கிறத விடவும் பெருசாகவும் வளர்ந்துருக்கு, கொடூரமாகவும் வளர்ந்துருக்கு. சரிங்களா? அப்போ இங்கே தனிப்பட்ட எந்த ஒரு நபருக்கும் இங்கே வந்து ஒரு அந்தரங்க உலகம்னு ஒன்று இல்லவே இல்லை. ஸோ எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இவரெல்லாம் மினிஸ்டராக இருந்தபோது வெறும் இவருடைய அந்தரங்க வாழ்க்கை மட்டும் கிடையாது, அவர் வந்து இந்த காசு பணம் பரிமாற்றங்களில் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பல உண்மைகள் பலருக்கு தெரியும் போது நீங்கள் வந்து நான் வந்து பெரிய உலகிலேயே நான் தாங்க ராமர், இல்லை இந்த உலகத்திலேயே நான் தாங்க யோகியவான் மாதிரி பேசுனா அப்போ உங்கள் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி வெளியே வருமா வராதா? வராதா? அப்போ இவ்வளோ இங்கே அதிமுகனா என்ன நினச்சிட்டாங்கன்னா, இவங்களை நம்ம எவ்வளோ அடித்தாலும் என்ன பேசினாலும் நம்மளை திருப்பி அடிக்க மாட்டாங்க. இப்போ போன ஒரு 1.5 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் பேசுனதுக்கு இது வரைக்கும் 2019 26 வரைக்கும் பேசுனதுக்கு சைலண்ட்டாக இருந்தோம். எங்களுடைய பொதுச் செயலாளர் தம்பி பாலிடாயில், இன்னொரு தடவை நீ பாலிடாயில் குடிச்சேன்னா உடம்பு தாங்க பார்த்துக்கோ தம்பி அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அந்த சப்ஜெக்டே இல்லை, வாய மூடிட்டாங்க. அப்போ என்ன அப்படின்னீங்கன்னா, சில பேர்த்துக்கு அவங்களுக்கு புரிகிற பாஷையில் தான் நம்ம பேசணும். அதிமுக எப்பயுமே அந்த அளவுக்கு ரொம்ப இன்டீசெண்டாக இறங்காது. ஆனால் சில நேரங்களில் எல்லை மீறி போகும்போது உன் லாங்குவேஜ் என்ன, அந்த லாங்குவேஜ்லேயே நானும் பேசினேன் அப்படின்னோன்னா, இப்போ செங்கோட்டையன் திருப்பி போய் இது ஊரெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரா? என்ன தான் முதல்வர் ஆக்கினாங்க, சரி முதல்வர் ஆக்கிறதுக்குன்னா இப்போ ஆயிட்டுக்கு போயிருக்க வேண்டியதானே. ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதனால தான் நீங்கள் ஆகலை இல்லை. அப்புறம் சும்மா போய் எல்லாத்துலேயும் என்னைய வந்து அந்த ஊரில் டான்ஸ் ஆட கூப்பிட்டாங்க, அந்த கோவை சல்லா டைலாக்கை என்னது என்னைய சிங்கப்பூரில் கூப்பிட்டாங்க, ஜப்பானில் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால என்ன லாபம்?